அண்மை செய்தி, முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேஷ் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு காவல்துறை பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்து தொடர்பாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ்க்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உறுதி செய்தது. இதனைத் தொடர்ந்து தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது விழுப்புரம் நீதிமன்றம் விதித்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. முன்னாள் சிறப்பு டிஜிபி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்யவும் உத்தரவிட்டது. இதனால் ராஜேஷ் தாஸ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்க தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் தனது மனுவில் கோரியிருந்தார். ராஜேஷ் தாஸை கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலை குறிப்பிடத்தக்க இந்த சம்பவமான நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது அவர் மீது கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அவரது முன்னாள் மனைவி பீலா ஐஏஎஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமது பண்ணை வீட்டிற்கு சென்று அத்துமீறி உள்ளே நுழைந்து தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதாக அந்த புகார் அளித்ததன் அடிப்படையில் தற்போது கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக தற்போது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் கேளம்பாக்கம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது சட்டவிரோத கூடுதல், கொலை மிரட்டல், அத்துமீறி உள்ளே நுழைதல், வீடு புகுந்து பிரச்சனையில் ஈடுபடுதல் உள்ளிட்ட தற்போது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.